வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று சீசனல் சேஞ்சஸ் இன் இஎன்டி, அதாவது பருவகால மாற்றங்களும் காது மூக்கு தொண்டை வியாதிகளும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, அதாவது பூமத்திய ரேகை ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் உள்ள நாடு என்பதால் இங்கு வெப்பமண்டல தட்பவெப்ப சூழ்நிலையே காணப்படுகிறது. முதலில் ஹே ஃபீவர் என்பதை பற்றி பார்ப்போம். இது கோடை காலம் மற்றும் வசந்த காலங்களில் 25% உண்டாகிறது. இது வைக்கோல் அல்லது செத்தை போன்ற சிறு தூசிகளால் வரும் ஒவ்வாமை ஆகும். மற்றும் மரம், புல், களைச்செடி, வீடு போன்றவற்றில் உண்டாகும் மகரந்தம், போலன் என்று காற்றில் பரவும் ஏரோ அலர்ஜன்ஸ் இது உண்டாகிறது. இதில் ஹே என்பதற்கு வைக்கோல் அல்லது உலர்பொருள் என்று பொருள். காய்ச்சலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் வைரஸ் தீநுண்மி தொற்றால் வரும் சாதாரண பொதுவான சளி அல்லது தடுமன் அவற்றில் உண்டாகும் அறிகுறிகளும் இதுவும் ஏறக்குறைய ஒன்றாக இருப்பதால் இதற்கு ஹே ஃபீவர் என்று பெயர் வருகிறது. அடுத்து அறுவடை காலங்களில் வயலுக்கு சென்று நெல் தூற்றி பின் போரடித்து நெற்குவிக்கும் விவசாயிகள் வீட்டிற்கு வந்ததும் நெல் சொன பீக்கும் என்பதால் குளித்துவிட்டு வருகிறேன். பிறகு கூழும் சிறு வெங்காயமும் தயார்படுத்தி வை என்று சொல்வதை நாம் அறிவோம். இதைத்தான் அயல்நாட்டவர்கள் ஆங்கிலத்தில் யூ மஸ்ட் ஷவர் when you go out in summer to wash away the pollens என்று கூறுகிறார்கள். அடுத்து இந்த கோடைக்காலத்தில் உண்டாகும் மற்றொரு உபத்திரவமான அடிக்கடி வெயிலில் வெளியே சென்று வரும்போது குழந்தைகளுக்கும் சில சமயம் பெரியவர்களுக்கும் மூக்கில் இரத்தம் வடிதல், குறிப்பாக மூக்கின் நடு எலும்பு சுவர் ஒருவருமாய் தள்ளி இருக்கும்போது இந்த மூக்கை ஈரமாக வைத்திருக்கும் சளி அல்லது மியூக்கஸ் தட்பவெப்ப சூழ்நிலையால் காய்ந்து போகும்போது சிறு பற்றாக மாறி அது நாம் அறியாமலேயே நாம் சுருண்டு எடுக்கும்போது அல்லது முகத்தை துடைக்கும்போது அதிலுள்ள சிறிய இரத்த குழாய்கள் உடைந்து இரத்தம் வடிவதே காரணமாகும். எனவே வெயில் காலத்தில் வெளியே போகும்போது தலையில் குல்லாய் ஹேட் போடுவதும் அல்லது அந்த
போலன் கண்ணில் படாமல் இருப்பதற்காக பெரிய கருப்பு கண்ணாடியும் அணிந்திருப்பதை அவசியம். முதலில் மூக்கில் இரத்தம் வருவது இதனால் தானா என்று வேறு காரணங்களால் இல்லையா என்பதை பற்றி மருத்துவரிடம் உறுதி செய்து கொண்ட பிறகு, இதனால் தான் என்று நிச்சயமாக தெரிந்த பிறகு, வெயில் காலத்தில் வெளியே போகும்போது மூக்கில் உள்ள இடம் உலர்ந்து போகாமல் இருப்பதற்காக வேஸ்லின் என்கின்ற பெட்ரோலிய எண்ணெயை தடவுவது மிகவும் நல்லது. அப்படியும் அது வருவது நிற்கவில்லை என்றால், சில எலும்பும் அந்த நடு எலும்பு தண்டையே அறுவை சிகிச்சை செய்து செப்டோபிளாஸ்டி செய்ய வேண்டி இருக்கும் என்பதும் நாம் அறிய வேண்டும். அடுத்தது ஸ்விம்மர்ஸ் இயர், அதாவது நீச்சல் செய்வோரின் காது. இதை சிங்கப்பூர் இயர் என்றும் சொல்வார்கள். அது ஏன் என்று தெரியவில்லை. இது ஒரு செவியின் வெளிப்புற கால்வாயில் உண்டாகும் கிருமி தொற்று. பெரும்பாலும் பாக்டீரியா அல்லது பூஞ்சக்காளான் தொற்று ஆகும். இது சுகாதாரமற்ற நீச்சல் குளங்களில் செவி பாதுகாப்பு உபகரணங்கள் பொருத்தி கொள்ளாமல் குளிப்பதாலும் அல்லது மேலிருந்து கீழே டைவ் தாழ்நோக்கி பாய்வதாலும் அல்லது கோயில் குளங்களில் பாசி படர்ந்த இடங்களில் முங்கி குளிக்கும் போதும் உடனேயே அல்லது ஒரு சில வாரங்கள் கழித்தோ இது வருவது உண்டு. சில சமயங்களில் தண்ணீர் உள்ளே போனது நமக்கு அறியும் போது அதை எடுக்க பஞ்சுமனை குச்சி அல்லது சிறு துணி கொண்டு நாம் துடைக்கும் போது அதிலுள்ள மிக மென்மையான தோலில் காயங்கள் ஏற்படுவதாலும் இது அதிகமாக உண்டாகிறது. மேலும் உள்ளே போகும் தண்ணீர் தானாக வெளிவந்துவிடும் என்றும், வெளிக்காதின் உள்ளே செவிப்பறை ஏற்றம் உள்ளதால் தண்ணீர் நேரே மூளைக்குள் சென்றுவிடும் என்ற பயமும் தேவையில்லை. முதலில் அரிப்பு, பின்பு சிறிது நீர் வடிதல், பிறகு அந்த பக்கமாக தலை வைத்து உறங்க முடியாத அளவிற்கு காதல் வலி என்று வரும்போது கைதேர்ந்த மருத்துவர் ஒருவர் தகுந்த காது சொட்டு மருந்து மட்டுமே கொடுத்து சரி செய்து விடுவார் என்பது உண்மை. மிகவும் காலதாமதம் ஆகிவிட்டாலோ அல்லது காதை சுற்றி நரம்பு நிணநீர் கட்டி பெரிதாகும் போதோ அல்லது காதில் சீவரும் போதோ இதற்கு நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும் என்பதையும் அறிய வேண்டும். இருந்தாலும் இவை எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். அடுத்து குளிர்காலத்தில் உண்டாகும் ஒவ்வாமை பற்றி பார்ப்போம். இப்போது குளிர்காலத்தில் வெளியே போகாமல் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் தண்ணீரில் உள்ள ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அதிகமாக உள்ளதால் அதற்கே உரிய சில உவமைகளும் வருவது உண்டு. அவைகள் குளியலறை மற்றும் தண்ணீர் தொட்டி, தாழ்வான இடத்தில் வசிப்பது உண்டாகும்போது மோல்டு என்கின்ற பூஞ்சக்காளான் அல்லது தரையில் விரிக்கப்பட்டிருக்கும் கம்பளம் அல்லது வளர்ப்பு பிராணிகளில் இவைகளில் மீசைக்கார பூனைக்கு முக்கியம் உண்டு. அவையினால் வருவது உண்டு. எனவே இந்த சமயத்தில் வெயில் வரும்படி
சாளரத்தை திறந்து வைப்பதும், குளியலறையில் சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் 5% போட்டு சுத்தம் செய்வதும், ஒழுகும் தண்ணீர் குழாயை சரி செய்வதும், குளிக்கும்போது காற்றை வெளிப்புறம் தள்ளும் எக்ஸாஸ்ட் ஃபேன் உபயோகிப்பதும் அவசியம். மேலும் சூடான நீரில் இஞ்சி, எலுமிச்சை, தேன் அல்லது கோழிச்சாறு சிக்கன் சூப் என்பதை அடிக்கடி பருகுவதும் நல்லது. அப்படி இல்லாவிட்டால் இந்த ஒவ்வாமைக்கான மாத்திரைகளும் உண்டு என்பதை மறக்கக்கூடாது. அடுத்து பருவ காலத்தில் உண்டாகும். மழைக்காலத்தில் சுவாசிக்கும் போது மான்சூன் பருவகால மழைக்காலத்தில் உண்டாகும் வியாதி என்னவென்றால், சுவாசிக்கும் காற்றில் மறுபடியும் தண்ணீர் பங்கு அதிகமாக இருப்பதால் குழந்தைகளுக்கு மூக்கில் சளியும், அதனால் அவர்கள் மூக்கை தவறான முறையில் உறிஞ்சுவதால் காதில் தொற்று நோயும் அதிகமாக உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காமன் கோல்டு என்கின்ற பொதுவான சளி அல்லது தடுமன், இது ஒரு வைரஸ் தொற்று என்பதால் எல்லா காலத்திலுமே உண்டாகிறது. ஆனால் வெவ்வேறு வைரஸ்களினால் உண்டாகிறது. குளிர்ச்சி என்பதற்கும் இந்த கோல்டு என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்து டான்சிலைட்டிஸ், இதுவும் சிறுவர்களுக்கும் எல்லா காலங்களிலும் உண்டாகிறது. ஆனால் பொதுவாக கோடை இலையுதிர் காலங்களில் வைரஸினால் உண்டாகிறது என்றும், குளிர்காலம் வசந்த காலங்களில் பாக்டீரியா என்பதால் உண்டாகிறது என்பதும் ஒரு அனுமானம் ஆகும். எனவே பருவநிலைகள் மாறும்போது பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவசியம். அதையும் மீறி வந்தால் பயம் தேவையில்லை, மருந்துகள் உண்டு, அதை கொண்டு சரி செய்து விடலாம். இதற்காகத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுவதை கேட்டால், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்கிறார். அதாவது நோயை மட்டும் அல்லாமல் பொதுவாக நோயாளியை பற்றியும், அந்த நோய் எந்த காலத்தில் வருகிறது என்கின்ற தட்பவெட்ப சூழ்நிலையும் அறிந்து ஒரு மருத்துவர் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நான் வள்ளுவம் அறிந்த வைத்தியன். என்னைப் போல் நிறைய மருத்துவர்களும் உண்டு. எனவே கைதேர்ந்த வள்ளுவம் அறிந்த காது மூக்கு தொண்டை மருத்துவர்களை கண்டு ஆலோசனை பெற்று நலமுடன் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.